Hi friends, welcome to Nithya's kitchen. இன்னைக்கு நம்ம Bisibelebath பார்க்க போறோம். Bisibelebathனா சாம்பார் சாதங்க. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க Nithya's kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐகான் வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இப்போ அதுக்கு தேவையானது அரிசி நம்ம வீட்ல யூஸ் பண்ற புழுங்கல் அரிசி நான் எடுத்துர்க்கேங்க. ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசினா அரை டம்ளர் துவரம் பருப்பு அந்த அளவுல நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துர்க்கேன். வெஜிடபிள்ஸ் நம்ம கிட்ட இருக்க கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், அவரைக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சிட்டு இப்போ அந்த ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு தண்ணியில நீங்க வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறதுல இருந்து பாதி பாதி போட்டுக்கோங்க. மொத்த போட கூடாது. பாதி வெங்காயம், பாதி தக்காளி, அந்த 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் அதல ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமா முருங்கைக்காய் இருக்கணும், கத்திரிக்காய் இருக்கணும். நூக்கல் இல்லது அல்லது முள்ளங்கி இது ரெண்டுத்துல எதனா ஒரு காய் கண்டிப்பா இருக்கணும்ங்க. மத்தபடி உங்க கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு டம்ளர் அரிசினா புழுங்கல் அரிசியா இருந்தா 4 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க. பச்சரிசி யூஸ் பண்ண போறீங்க அப்படினா நீங்க 3 டம்ளர் வெச்சீங்கனா போதும். அதுதான் மெஷர்மென்ட். பருப்பு 1க்கு அரை போட்டுக்கணும். தண்ணி புழுங்கல் அரிசியா இருந்தா 4 டம்ளர், பச்சரிசியா இருந்தா 3 டம்ளர். மஞ்சள் போட்டதுக்கு அப்புறமா அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. அப்பதான் வாசனையா இருக்கும். இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உப்பு கொஞ்சம் கம்மியாவே போட்டுங்க. அப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணுவோம். அதுல போட்டுக்கலாம் பத்தலனா. ஃபர்ஸ்ட் அதிகமாயிடுச்சுனா நல்லா இருக்காது. இதெல்லாம் போட்டு குக்கரை மூடி அடுப்புல வச்சுக்கோங்க. இப்போ இத 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இது 3 விசில் விட்டு இறக்கி வச்சாச்சு. இதுக்கு அப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல அந்த வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்கு ஏத்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம பாதி வெங்காயம் பாதி தக்காளி தான் நம்ம அந்த ரைஸ் கூட போட்டு வேக வச்சிருக்கோம். மீதி பாதி வெங்காயமும் தக்காளியும் இருக்கும். அத தான் இப்போ நம்ம எடுத்து வதக்க போறோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் கண்டிப்பா ஆட் பண்ணனும். அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வாசனையா இருக்கும். சீரகம் வெடிக்கும்போது ஒரு ஃப்ளேவர்க்காக ஒரு 4 மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம மீதி வச்சிருக்கோம் இல்லீங்களா வெங்காயம், அந்த வெங்காயத்தை அதுல ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஃப்ரை ஆகும்போது அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா மீதி இருக்க தக்காளியை அதுல ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதில் ஆட் பண்ணிடுங்க.
இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டோம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி சேர்ந்து நல்லா தொக்கு மாதிரி வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இப்போ காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சாம்பார் பொடி விற்கிது இல்லைங்களா கடையில் நமக்கு ரெடிமேடில், அந்த சாம்பார் பொடி வந்து ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க மிளகாத்தூளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். சாம்பார் பொடி இருந்தால் 4 டீஸ்பூன் அது போட்டுக்கோங்க. அது இல்லைனா வீட்டில் இருக்க மிளகாத்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடும். அப்போ வந்து கொஞ்சமாக அதில் வந்து புளி தண்ணி வந்து நம்ம கரைச்சி வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி குழம்பு மாதிரி நமக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை கொதிக்கிறதுக்கு விடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இது இப்போ கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் பிச்சு போட்டுக்கணும். பார்க்க குழம்பு மாதிரி காரக்குழம்பு மாதிரியே வருங்க. இப்போ இதை கொதிச்சுட்டு இருக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே வந்து குக்கரை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆறுறதுக்காக, அந்த குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ரைஸை வந்து நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ குக்கரில் அந்த ரைஸ் வந்து நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேங்க, அதனால் 1க்கு 4 தண்ணி வச்சேன். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இதை நல்லா வந்து கரண்டியாலேயே நல்லா நம்ம கலக்கி விட்டோம்னா குழஞ்சி வந்துக்கும். ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், துவரம் பருப்பு. இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த காயோடு மிக்ஸ் ஆகி நல்லா இந்த மாதிரி குழ நமக்கு கிடச்சிருங்க. இப்போ குழம்பும் நமக்கு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த குழம்பு எடுத்து இந்த ரைஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலக்கி விடணும். இதை இப்போ அந்த குழம்பு ஊற்றுனதுக்கப்புறம் அதை எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பை ஆன் பண்ணி அதை வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு தட்டு எடுத்து அந்த பாத்திரத்தை வந்து ஒரு தட்டை போட்டு மூடி சிம்மில் போட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். நல்லா சேர்ந்து கொலன்னு ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு இந்த சாம்பார் சாதத்தை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு போதுன்ற அளவில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இது கண்டிப்பாக இந்த நெய் ஆட் பண்ணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி ரைஸை வந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டியான பிஸ்மில்லாபாத் சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.